Of course, Cauchy theorem for a disk. Cauchy theorem for a disk. The del z naught r இது என்னன்னா it is a neighborhood centered at z naught of radius r. இதான் சரியா. இந்த z of del of z naught comma r னு சொல்றோம் இல்லையா. ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் என்ன அப்படின்னா z naught சென்டரா வச்சு r டிஸ்டன்ஸ்ல வரக்கூடிய ஓப்பன் டிஸ்க் தான் இப்படி சொல்றோம். ஓகே. F is analytic in a disk delta z naught comma r. Okay. Previous சொன்ன அதே ஆர்குமெண்ட் தான். It is continuous on the entire disk and analytic in z naught in the neighborhood except at e. Okay, except at e. And then integral f of z dz over gamma is equal to 0 for every closed contour gamma in this disk. Okay. So previous சொன்ன அதே தியரம் தான். இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்கா ஓப்பன் டிஸ்க்ல சொல்றோம். Okay. Previously ஸ்டார் லைக் சொன்னோம். இந்த வாட்டி என்னன்னா ஓப்பன் டிஸ்க். ஸோ பாயிண்ட் வந்து z நாட், ரேடியஸ் வந்து r. z நாட் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எடுத்துக்கலாம். சம் அப்ராப்ரியேட் ரேடியஸ் r, சாரி சம் அப்ராப்ரியேட் ரேடியஸ் r. ஸோ இந்த மாதிரி டிஸ்க் இருக்கு. இதுல வந்து உங்க ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் எக்ஸப்ட் அட் சம் பாயிண்ட் e, எக்ஸப்ட் அட் சம் பாயிண்ட் e அப்படி இருந்தா கூட of course continuous on the entire domain. Okay. So now take any closed curve C. Okay. If this is the case, integral f of z dz is equal to 0 over C. தான் உங்களுடைய Cauchy theorem for disk. Cauchy theorem for disk. Except ஒரு பாயிண்ட்ல வேணா அது அனாலிட்டிக் இல்லாம இருக்கலாம். Otherwise this analytic. In that case, integral f of z dz is equal to 0. So Cauchy theorem for a disk and Cauchy integral theorem. Okay, this is more general one. Okay, f is analytic in a simply connected domain. Okay, simply connected. Second year MSc. Simply connected domain என்ன பார்த்தோம்? Connected என்ன அர்த்தம்? செட்ல எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் that can be joined by a continuous arc. சரியா? That is what connected. Simply connected னா என்ன யாராவது சொல்லுங்க. Anybody? Or shall I explain what is meant by simply connected? Any secondary MSc students? Simply connected domain? Extended complex plane la complement வந்து single piece ஆ இருக்கணும். Oh, very good. Is that okay, everybody? வேற ஏதாவது இன்டர்பிரேஷன் சொல்ல முடியுமா? எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் பாயிண்டா இருக்கும். வேற ஏதாவது any other simply connected domain எப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம்? When you contract that domain, it will contract to a particular single point. Okay, ஒரு டொமைன் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது கான்ட்ராக்ட் டு a single point அப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். Is that okay? ஒருவேளை என்கிட்ட இப்படி ஒரு செட் இருக்கு சரியா, இது ஒரு இதான் டி, டில வந்து இந்த ரீஜன் இருக்கு, இந்த ரீஜன் இருக்கு, இதான் என்னோட டி. இந்த இதுல ரெண்டு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதான் என்னோட டி. இது வந்து சிம்பிளி கனெக்டடா? நோ. எப்படின்னு சொல்லுங்க. காம்ப்ளிமெண்ட் வந்து 3 பீஸா இருக்கும். காம்ப்ளிமெண்ட் வந்து 3 பீஸா இருக்கும். சொல்லிடலாம்ல. காம்ப்ளிமெண்ட் எதெல்லாம் இருக்கும்? 3 பீஸ். தென் இது 1, ஓகே, இது 2, இது 3. காம்ப்ளிமெண்ட். இஸ் தட் ஓகே? இன்னொரு வழியா பார்க்கலாம். இது நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த ரீஜன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கான்ட்ராக்ட் பண்ணலாம். இப்படி கான்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது 2 பீஸா போய் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு என்ன ஆகாது அப்படின்னாக்க கான்ட்ராக்ட் ஆகும். அந்த ரீஜன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னாக்க ஒரு பாயிண்ட் கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, தட்ஸ் another visualization. So f is analytic in a simply connected domain D. Then there exists a function f in D such that f dash of z is equal to f. Okay,
simply connected domain la every analytic function possess antiderivative and integral f of z dz equal to 0 for any simple closed contour gamma in. This is the most general form of Cauchy theorem, mostly written in many books. These are some different versions. And some results about analytic function on a simply connected domain. These are some useful results. Omega be a simply connected domain, and f is analytic or holomorphic, okay, on omega. Suppose f of z not equal to 0 on ஒரு பாயிண்ட்ல கூட f of z வந்து 0 ஆகல அப்படின்னு சொன்னா you can find another analytic function or holomorphic function such that e power h of z is equal to f of z. Okay, e power h of z is equal to f of z. இது நீங்க எப்படி விசுவலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ரியல் கேஸ் பாத்தீங்கன்னா e power z not equal to 0. Is that okay? That is true even in the case of complex numbers. Okay, e power any z not equal to 0 for any complex number. Okay, so அந்த ஐடியா வச்சு தான் இதை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆன் த சிம்பிளி கனெக்டட் டொமைன். இன் தட் கேஸ் யுவர் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் as e power h of z. E power h. And similarly, on a simply connected domain, if there is an analytic function which is not equal to 0 at any point, okay, then f has an analytic square root. Okay, that is, there exists another analytic function g such that g square is equal to f for all z in ஒரு non-zero analytic function defined on a simply connected domain can be written as square of some other analytic function. Square of some other analytic function. And this result is true even in the entire complex plane. Suppose f is holomorphic in the complex plane is entire and f of z not equal to 0. In that case, you can find a holomorphic function. Omega tapu c. Okay, it's a mistake. C such that f of z is equal to e power h of z. So definition 4, gamma be a closed contour in C that avoids a point A belongs to C. Okay? Gamma be a closed contour in C that avoids a point A belongs to C. Then the index or winding number of gamma about the point A is denoted by n gamma A, okay? And that is defined this way. Okay? N gamma A is equal to 1 by 2 pi I integral dz divided by z minus. Okay? Gamma is a closed contour in C that avoids a point A belongs to C. Then the winding number of gamma about the point A is denoted by this quantity n gamma A and is defined as 1 by 2 pi I integral dz divided by z minus A gamma. Okay? So winding number படிச்சிருக்கீங்களா? winding number இது என்ன சொல்லுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? What is a winding number? Of course, this is the definition, but what is the physical meaning? What is the physical meaning? ஏங்கிற பாயிண்ட் அந்த காமா வந்து எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணுது, எத்தனை டைம் சுத்தி வருது. இது a அப்படிங்கிற பாயிண்டா இருந்ததுன்னா, ஓகே, இந்த வைண்டிங் நம்பர் n gamma a அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் த கர்வ் தட் வைண்ட்ஸ் ரொட்டேட்ஸ். ஐ மீன் சப்போஸ் உங்களுடைய கர்வ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுதான் உங்களுடைய கர்வ் காமா. இது எத்தனை தடவை ஏ அந்த நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கர்வ் என்ன பண்ணிருக்கூடாதுனாக்கா ஏ வழியா பாஸ் ஆகக்கூடாது. இட் ஷுட் அவாய்ட் ஏ. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கர்வுக்கு நீங்க வைண்டிங் நம்பர் பேசக்கூடாது. சரியா? இப்படி இருக்கு ஒரு கர்வ் இருக்குன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்கா வைண்டிங் நம்பர் பேசக்கூடாது. So I have a closed curve which avoids A. Okay, then the winding number of gamma with respect to the point A. இதுக்கு எவ்வளவு winding number என்ன? Of course, it's defined in terms of some complex integral. Okay, 1 by 0 2 pi I integral dz divided by z minus A. But this is 0 simply. Okay, ஒருவேளை உங்களுடைய கர்வ் வந்து இப்படி இருந்ததுன்னு சொன்னா, okay, இது வந்து 1. Okay, ஒருவேளை 2 தடவை சுத்தி இருந்ததுன்னா அது 2, 3 தடவை சுத்தி இருந்ததுன்னா 3 and so on. So this is what winding. And
Cauchy integral formula. Okay. If D is a simply connected domain. Okay. D is a simply connected domain, and gamma is a closed contour in D. And then for f belongs to h of D. It is an analytic function from D to C, and A is a element which is not in the closed contour gamma, but it completely lies in D. In that case, f of A into n gamma A, winding number of A, is equal to 1 by 2 pi f of z divided by z minus. In case இது உங்களுடைய சிம்பிள் கர்வா இருந்துன்னு சொன்னா, இது ஒரு தடவை வைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, இது என்ன கொடுக்கும் அப்படின்னாக்க it gives the value of f of A. இது ஒருவேளை இந்த n gamma A வந்து 1 இருந்ததுன்னா இது என்ன கொடுக்கும் அப்படின்னாக்க இந்த இன்டெகிரல் வேல்யூ gives f of A. Okay. Analytic function, அந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் வேல்யூ அண்டர் திஸ் பாயிண்ட் A அது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் அது மல்டிபிளி ஃபைண்ட் அப் இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். இதனால நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். And previous one is Cauchy integral formula, but this time Cauchy integral formula for the derivative. So yeah, so you can compute, actually you can compute the derivative of f at the point A. Okay. Assumption என்னமோ same assumption. Previously என்ன பண்ணோம்னா f of A கண்டுபிடிச்சோம். இந்த வாட்டி என்ன பண்ணலாம்னாக்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம். If D is a simply connected domain and gamma is a closed contour in D, then for f is belongs to h of D, f holomorphic, okay, and A is a element which lies in D but not in gamma. In that case, you can compute the derivative of f, kth derivative in particular, at the point A. That can be written in this. Okay, the kth derivative of A divided by k factorial into the winding number of A is equal to 1 by 2 pi I integral over gamma f of z divided by z minus A to the power k plus 1. Okay. இது நிறைய இடங்கள்ல கம்ப்யூட்டேஷன் f dash of some பாயிண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்ல இது கம்ப்யூட் பண்றதுக்கு தேவைப்படும். f of A கண்டுபிடிக்கலாம். f dash of A, f double dash, triple dash, something like that. கண்டுபிடிக்கலாம். Of course, this is the simplest case. If n gamma A is equal to 1. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே மோஸ்ட் யூஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ். ப்ராப்ளி வில் டைரக்ட்லி அப்ளை மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகே, f is analytic in the open disk. இது நான் சொல்லிட்டேன். இந்த நோட்டேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க del AR. Okay, it is the usual open disk centered at A of radius capital R. Okay, and ஒருவேளை f of c is less than or equal to m for இது எழுதக்கூடாது absolute value. It is a mistake. Okay, modulus of f of c is less than or equal to m. Okay, modulus of f of c is less than or equal to m for some A belongs to the boundary of A comma R. Okay, இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பாயிண்ட் வந்து A, ரேடியஸ் என்ன அப்படின்னாக்க ஸ்மால் r, அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஓப்பன் டிஸ்கோட பவுண்டரி சர்க்கிள்னு சொல்லலாம். What is R? R is any number lies between 0 to R. Okay, then for each k belongs to n, the derivative of A, derivative of f at the point A is dominated by this number, absolute value. Okay, m into k factorial into r to the power minus 3. இது கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு பாயிண்ட் A இருக்கு. இது கரஸ்பாண்டிங்கா ஒரு நெய்பர்ஹுட் இருக்கு. சரிங்களா? இதோட ரேடியஸ் வந்து r. இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் C இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க மாடுலஸ் ஆஃப் f of c வந்து லெஸ் than or equal to. சரிங்களா? அப்படி இருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாக்க look at this. Of course, C is in this region. என்ன ரீஜன் அப்படின்னாக்க C எங்க இருக்கு அப்படின்னாக்க A ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல வரையக்கூடிய ஓப்பன் பாலோட பவுண்டரியில இருக்கும். டோ டெல். ஓகே, டெல்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த சொல்லிருக்கீங்க ஓப்பன் டிஸ்க். டோ டெல்னா அர்த்தம் அதோட பவுண்டரி. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இதை சென்ட்ரா ஏ சென்ட்ரா வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்க் வரைய போறோம். ஓகே, அந்த டிஸ்கோட ரேடியஸ் என்ன அப்படின்னாக்க R. ஓகே, சி வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்க இந்த ஓப்பன் பாலோட பவுண்டரியில இருக்கு. சி வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்க இந்த ஓப்பன் பாலோட பவுண்டரியில இருக்கு. அந்த பாயிண்டோட இமேஜ் வந்து லெஸ் than or equal to m இருந்தா, ஓகே, யூ கேன் கம்ப்யூட் த kth டெரிவேட்டிவ் ஆஃப் f அட் த பாயிண்ட் A அப்சல்யூட் வேல்யூ. ஐ மீன் பவுண்ட் கொடுக்கலாம். கம்ப்யூட் பண்ண முடியாது, இதோட பவுண்ட் கொடுக்கலாம். தட் இஸ் லெஸ் than or equal to this quantity
m into k factorial into